நம்மை அழைக்கின்றாரே விரைந்து வாருங்கள். புதிய உலகம் படைத்திடவே மகிழ்ந்து கூடுங்கள். இறைவன் அரசு வளர்ந்திடவே இறை வார்த்தை வழங்கிடவே, இறைவன் அரசு வளர்ந்திடவே இறை வார்த்தை வழங்கிடவே, இணைந்து சென்றிடுவோம். இறைவன் நம்மை அழைக்கின்றாரே விரைந்து வாருங்கள். பிரியமானவர்களே, தெய்வீக திருப்பலியானது நன்றியறிதலாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. ஜான் சிராணி குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், ராஜேஷ் அனிதா குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், ஜோசப் பிலோமினாவுடைய குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், வினோத் மற்றும் மோசி அவருடைய குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக தெய்வீக திருப்பலியிலே மன்றாடி ஜெபிப்போம். மேலுமாக தெய்வீக திருப்பலியானது இறந்த ஆன்மாவுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. செபாஸ்டின் அவருடைய இறப்பு நாளிலே அவருடைய ஆண்களை காட்சிக்காக சிறப்பாக மன்றாடி ஜெபிப்போம். அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது கடவுளுக்கு எதிராக மனிதருக்கு எதிராக செய்த அனைத்து பாவங்களையும் இறைவன் மன்னித்து இவருக்கு பேரின்ப வாழ்வை அளித்துள்ளது. தெய்வீக திருப்பலியிலே மன்றாடி ஜெபிப்போம். ஆண்டவர் தாமே தம் மக்களின் வலிமை தாம் திருப்பொழிவு செய்தவருக்கு அவரை மீட்பு தரும் பாதுகாப்பு. ஆண்டவரே, உம் மக்களுக்கு விடுதலை அளித்தருளும். உமது உரிமை சொத்தான அவர்களுக்கு ஆசி வழங்கும். என்றென்றும் அவர்களை ஆண்டு நடத்தியருளும். தந்தை மகன் தூயாவின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த பரிசுத்தமான அதிசயம் நிறைந்த ஞாயிற்றுக்கிழமையிலே இறைவனுடைய அருளை நாடி அவரை துதிக்க போற்று நாம் வந்திருக்கிறோம். நம் மத்தியிலே நிலவிருக்கக்கூடிய இந்த கொரோனா தொற்று நோய் நம்மை விட்டு அகல விசேஷமாக தெய்வீக திருப்பலியிலே மன்றாடி ஜெபிப்போம். இந்த நோயினால் அண்மை காலத்திலே எண்ணற்ற நபர்கள் தங்களது உயிரை இழந்திருக்கிறார்கள். எண்ணற்றோருக்கு இந்த தொற்று ஏற்பட்டிருக்கிறது. அனைவருக்கும் இறைவன் நிறைவான ஆசீர்வாதத்தை தந்து விடுதலை அளிக்க இந்த தெய்வீக திருப்பலியிலே மன்றாடி ஜெபிப்போம். இந்த நாட்களில் நமக்கு பேருதவியாக இருக்கக்கூடிய காவலர்கள், மருத்துவர்கள், துப்புரவு தொழிலாளர்கள் அனைவருக்காகவும் விசேஷமாக மன்றாடி ஜெபிப்போம். அரசியல் தலைவர்களும் மக்களை நல்ல முறையில் வழிநடத்தக்கூடிய இறை ஞானத்தை பெற தெய்வீக திருப்பலியிலே வேண்டி ஜெபிப்போம். இந்த பரிசுத்த கல்வாரி வழியை தகுதியான முறையில் ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு இறைவனிடம் மனமருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள நன்றாடுகிறேன். எல்லாம் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நமக்கு முடிவில்லா வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு
மன்றாட்டை ஏற்றருளி தந்தையின் வடபக்கம் வீற்றிருப்பவரே நீரும் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆ ஆ ஆ மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மையே நம்பி உம்முடைய அன்பில் நிலைத்திருப்பவர்களை நீர் என்றும் கைவிடுவதில்லை. இவ்வாறு நாங்கள் உமது திருப்பெயரை எக்காலத்திலும் போற்றவும் உம்மை அன்பு செய்யவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கடவுள் வலியோரின் உயிரை தீயோரின் பிடியினின்று விடுவித்தார். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். பிரிவு 20, இறை சொற்றொடர்கள் 10 முதல் 13 முடிய. எரேமியா கூறியது: சுற்றிலும் ஒரே திகில் என்று பலரும் பேசிக் கொள்கிறார்கள். பழி சுமத்துங்கள், வாருங்கள், அவன் மேல் பழி சுமத்துவோம் என்கிறார்கள். என் நண்பர்கள் கூட என் வீழ்ச்சிக்காக காத்திருக்கிறார்கள். ஒருவேளை அவன் மயங்கி விடுவான், நாம் அவன் மேல் வெற்றி கொண்டு அவனை பழி தீர்த்து கொள்ளலாம் என்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரை போல என்னுடன் இருக்கிறார். எனவே என்னை துன்புறுத்துவோர் இடறி விழுவர். அவர்கள் வெற்றி கொள்ள மாட்டார்கள். அவர்கள் விவேகத்தோடு செயல்படவில்லை. அவர்களின் அவமானம் என்றும் நிலைத்திருக்கும், அது மறக்கப்படாது. படைகளின் ஆண்டவரே, நேர்மையாளரை சோதித்து அறிபவரும் உள்ளுணர்வுகளையும் இதய சிந்தனைகளையும் அறிபவரும் நீரே. நீர் என் எதிரிகளை பழி வாங்குவதை நான் காண வேண்டும். ஏனெனில் என் வழக்கை உம்மிடம் எடுத்துரைத்துள்ளேன். ஆண்டவருக்கு புகழ் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள். ஏனெனில் அவர் வறியோரின் உயிரை தீயோரின் பிடியினின்று விடுவித்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. 69 நாம் சொல்ல வேண்டிய பதில்: கடவுளே, உமது பேரன்பினால் எனக்கு பதில் மொழித்தாரும். கடவுளே, உமது பேரன்பினால் எனக்கு பதில் மொழித்தாரும். கடவுளே, உமது பேரன்பினால் எனக்கு பதில் மொழித்தாரும். இறைவசனங்கள் 7, 8 மற்றும் 9. உம் பொருட்டே நான் இழிவை ஏற்றேன், வெட்கக்கேடு என் முகத்தை மூடிவிட்டது. என் சகோதரருக்கு வேற்று மனிதன் ஆனேன், என் தாயின் பிள்ளைகளுக்கு அயலான் ஆனேன். உமது இல்லத்தின் மீது எனக்கு உண்டான ஆர்வம் என்னை எரித்து விட்டது. உம்மை பழித்து பேசினவர்களின் பழி சொற்கள் என் மீது விழுந்தன. ஜெபப்பாடல். கடவுளே, உமது பேரன்பினால் எனக்கு பதில் மொழித்தாரும். கடவுளே, உமது பேரன்பினால் எனக்கு பதில் மொழித்தாரும். வசனங்கள் 13 மற்றும் 16. ஆண்டவரே, நான் தக்க காலத்தில் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கின்றேன்.
கடவுளே, உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில்மொழி தாரும். துணை செய்வதில் நீர் மாறாதவர். ஆண்டவரே, எனக்கு பதில்மொழி தாரும். உம் பேரன்பு நன்மை மிக்கது. உமது பேரிரக்கத்தை முன்னிட்டு என்னை நோக்கி திரும்பும். ஜெபப்பாடல். கடவுளே, உமது பேரன்பினால் எனக்கு பதில்மொழி தாரும். கடவுளே, உமது பேரன்பினால் எனக்கு பதில்மொழி தாரும். இறைவசனங்கள் 32, 33 மற்றும் 34. எளியோர் இதை கண்டு மகிழ்ச்சி அடைவார்கள். கடவுளை நாடி தேடுபவர்களே, உங்கள் உள்ள ஊக்கமடைவதாக. ஆண்டவர் ஏழைகளின் விண்ணப்பத்திற்கு செவிசாய்க்கின்றார். சிறைப்பட்ட தம் மக்களை அவர் புறக்கணிப்பதில்லை. வானமும் மையமும் கடல்களும் அவற்றில் வாழும் யாவும் அவரை புகழட்டும். ஜெபப்பாடல். கடவுளே, உமது பேரன்பினால் எனக்கு பதில்மொழி தாரும். கடவுளே, உமது பேரன்பினால் எனக்கு பதில்மொழி தாரும். இரண்டாம் வாசகம். குற்றத்தின் தன்மை வேறு, அருட்கொடையின் தன்மை வேறு. திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 5, இறை சொற்றொடர்கள் 12 முதல் 15 முடிய. சகோதர சகோதரிகளே, ஒரே ஒரு மனிதன் வழியாய் பாவம் இந்த உலகத்தில் நுழைந்தது. அந்த பாவத்தின் வழியாய் சாவு வந்தது. அதுபோலவே எல்லா மனிதரும் பாவம் செய்ததால் எல்லா மனிதரையும் சாவு கவ்விக்கொண்டது. திருச்சட்டம் தரப்படும் முன்பும் உலகில் பாவம் இருந்தது. ஆனால் சட்டம் இல்லாத போது அது பாவமாக கருதப்படவில்லை. ஆயினும் ஆதாம் முதல் மோசே வரையில் இருந்தவர்கள் ஆதாமை போல் கடவுளின் கட்டளையை மீறி பாவம் செய்யவில்லை எனினும் சாவு அவர்கள் மீதும் ஆட்சி செலுத்திற்று. இந்த ஆதாம் வரவிருந்தவருக்கு முன் அடையாளமாய் இருக்கிறார். ஆனால் குற்றத்தின் தன்மை வேறு, அருட்கொடையின் தன்மை வேறு. எவ்வாறெனில், ஒருவர் செய்த குற்றத்தால் பலரும் இறந்தனர். ஆனால் கடவுளின் அருளும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனிதரின் வழியாய் வரும் அருட்கொடையும் பலருக்கும் மிகுதியாய் கிடைத்தது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் என்னை பற்றி சான்று பகவான். நீங்களும் சான்று பகவீர்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்திய எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 10, இறை சொற்றொடர்கள் 26 முதல் 33 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது: உடலை மட்டும் கொள்பவருக்கு அஞ்ச வேண்டாம். ஏனெனில் வெளிப்படாதவாறு மூடப்பட்டிருப்பது ஒன்றுமில்லை, அறிய முடியாதவாறு மறைந்திருப்பதும் ஒன்றுமில்லை. நான் உங்களுக்கு இருளில் சொல்வதை நீங்கள் ஒளியில் கூறுங்கள். காதோடு காதால் கேட்பதை வீட்டின் மேல் தளத்திலிருந்து அறிவியுங்கள். ஆன்மாவை கொள்ள இயலாமல் உடலை மட்டும் கொள்பவருக்கு அஞ்ச வேண்டாம். ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள். காசுக்கு 2 சிட்டுக்குருவிகள் விற்பதில்லையா? எனினும் அவற்றில் ஒன்று கூட உங்கள் தந்தையின் விருப்பமின்றி தரையில் விழாது. உங்கள் தலைமுடி எல்லாம் எண்ணப்பட்டிருக்கின்றது. சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள். எனவே அஞ்சாதீர்கள். மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்பவரை விண்ணகத்தில் இருக்கும் என் தந்தையின் முன்னிலையில் நானும் ஏற்றுக்கொள்வேன்.
மக்கள் முன்னிலையில் என்னை மறுதலிப்பவர் எவரையும் விண்ணகத்தில் இருக்கிற என் தந்தையின் முன்னிலையில் நானும் மறுதலிப்பேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவே உமக்கு புகழ். வாசிக்கின்றோம். ஆன்மாவை கொள்ள இயலாமல் உடலை மட்டும் கொள்பவருக்கு அஞ்ச வேண்டாம். ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள். இயேசு பிரியமானவர்களே, இன்று எந்த திசையில் திரும்பினாலும் எந்த பக்கத்தில் திரும்பினாலும் கொரோனா என்கின்ற இந்த உயிர்கொல்லி நோயினுடைய தாக்கத்தை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த நோய் நமது உடலை மட்டுமே அழிக்கக்கூடியதாக இருக்கிறது, நமது ஆன்மாவை அல்ல. ஆக இன்று நற்செய்தி ஆண்டவராகிய கடவுள் சொல்வது போல, உங்களது ஆன்மாவை கொள்பவருக்கு நீங்கள் அஞ்ச வேண்டும். ஆகவே இந்த நோயினுடைய தாக்கத்தை நாம் அறிந்தாலும் இந்த ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு பயந்து வாழக்கூடிய, அவருக்கு பிரமாணிக்கமாய் வாழக்கூடிய பிள்ளைகளை எப்பொழுதுமே வாழ வைப்பவராய் இருக்கிறார். அவரது ஆன்மாக்களை எப்பொழுதுமே வாழ வைப்பவராய் இருக்கிறார். இந்த உடலுக்கு துவக்கம் இருக்கிறது, முடிவு இருக்கிறது, பிறந்த நாள் இருக்கிறது, இறந்த நாள் இருக்கிறது. ஆனால் ஆன்மாவுக்கு அத்தகைய முடிவு இல்லை. அவை எப்பொழுதுமே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. மண்ணளவிலே இந்த உலகத்திலே நாம் மரித்தாலும் நாம் விண்ணுலகிலே கடவுளோடு ஆன்மாக்களாக இணைக்கப்படுகிறோம். ஆகவே இந்த பரிசுத்தமான நாளிலே நமது ஆன்மாக்கள் ஏன் உருவாக்கப்பட்டிருக்கிறது? கடவுளை போற்றுவதற்காக, புகழ்வதற்காகவே. எவ்வாறாக இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்கிறோம், எரேமியா எவ்வாறாக ஒரு படை வீரரை போல அவர் தன்னையே கடவுளிடம் ஒப்புவித்து மன்றாடுவதை பார்க்கின்றோம். தன்னை சுற்றிலுமாக ஒரு பகைமை இருக்கிறது, ஒரு பழித்தீர்க்கும் கூட்டம் இருக்கிறது. நண்பர்கள் இவன் எப்பொழுதும் வழங்கி விழுவான், எப்பொழுது இவனது உடமையெல்லாம் தமதாக்கி கொள்ளலாம் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கக்கூடிய தருவாயிலே ஒரு வலிமை வாய்ந்த படைவீரன் எவ்வாறாக செயலாற்றுவானோ அவ்வாறாக எரேமியா செயலாற்றுவதை பார்க்கின்றோம். இன்று லடாக்கில் நடக்கக்கூடிய பிரச்சனை நமக்கு தெரியும். சீனாவிற்கும் இந்தியாவிற்குமான போர் நடக்கிறது. 20 படை வீரர்களை, போர் வீரர்களை நாம் இழந்திருக்கிறோம். ஆக இந்த படை வீரர்கள் எப்பொழுதுமே நமது நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்று இரவும் பகலும் விழித்து கொண்டு அவர்கள் தங்களது உயிரையே அவர்கள் கையளித்தார்கள். அதே போல நாமும் கூட எப்பொழுதுமே நமது ஆன்மாவோடு விழிப்பா இருக்கின்ற பொழுது, கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக நாம் வாழுகின்ற பொழுது நமக்கான மோட்ச ராஜ்யத்தை கடவுள் தருகின்றார். போர் வீரனை போல தீமைகள் வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும், வேதனைகள் வந்தாலும், அனைத்தின் மத்தியிலும் கூட நாம் போர் புரிந்து வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு மகனாக, மகளாக வாழ வேண்டும் என்று இயேசு இன்றைய வாசகங்கள் வழியாக நமக்கு எடுத்துரைக்கிறார். ஆகவேதான் ஒரு வலிமை வாய்ந்த படை வீரனை போல தனது ரத்தத்தை சிந்தி நமக்கான மீட்பை இறைவன் இந்த உலகத்திலே தந்திருக்கிறார். ஆகவே அவரது ரத்தத்திலே உருவாக்கப்பட்ட அவரது அன்பின் பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாமும் அவரிடமிருந்த அந்த படை வீரருக்கான ஒரு குணத்தோடு தீமைகளை கண்டு அஞ்சாமல், நமக்கு எதிராக வரக்கூடிய சோதனைகளை கண்டு அஞ்சாமல், அவர் எவ்வாறாக அந்த கெத்சமனி தோட்டத்திலும் சரி, அவர் சிலுவையில் அறையப்பட்ட பொழுது அவருக்கு இருந்த சோதனையும், தந்தையே இந்த துன்பக்காலத்தை தாங்க முடியவில்லை, என்னை சிலுவையிலிருந்து இறக்கிவிடும் என்று அவர் இறங்கியிருக்கலாம். ஆனால் அந்த சோதனைகளை கூட படை வீரனை போல அவர் தாங்கிக் கொண்டு நமக்கான மாட்சியை அவர் பெற்றுக்கொண்டார். ஆகவே இந்த அற்புதமான நாளிலே நாம் உயிர் வாழ்வது, நாம் இயங்குவது, இருப்பது, நமது ஆன்மா இருப்பது கடவுளை போற்றி புகழ்வதற்காக, துதிப்பதற்காக. எப்படி நாம் துதிக்க முடியும், போற்ற முடியும்? இந்த பாவங்களிலிருந்து நம்மை மீட்டுக் கொள்வதன் வழியாக, இந்த பாவத்திற்கு எதிராக, துரோகங்களுக்கு எதிராக, நோய் நொடிகளுக்கு எதிராக நமது நல்ல செயல்கள் வழியாக, நல்ல எண்ணங்கள் வழியாக, தூய்மையான இதயத்தின் வழியாக நாம் போரிடுகின்ற பொழுது ஒரு போர் வீரனை போல நாம் எப்பொழுதுமே கடவுளோடு விண்ணகத்திலே வாழ்ந்து கொண்டிருப்போம். ஆகவே அத்தகைய வரத்திற்காக தெய்வீக திருப்பலியிலே மன்றாடி ஜெபிப்போம். ஆமென். மண்ணையும் படைத்தவரா
எங்களுக்காக தெய்வீக திருப்பலியிலே வேண்டிக் கொள்ளுங்கள் என்று நம்மை கேட்டார்கள். அனைவரையும் நினைத்து பார்த்து சிறப்பாக மாற்றாடி ஜெபிப்போம். குறிப்பாக இந்த உலகத்திற்காக ஜெபிப்போம். பாவம் இல்லாமல், அசுத்தம் இல்லாமல், தீய சிந்தனைகள் இல்லாத ஒரு நல்ல ஒரு உலகத்தை நாம் படைக்க இறைவனுடைய அருள் ஆசிரை வேண்டி ஜெபிப்போம். இந்த கொரோனா தொற்று நோய் நம்மை விட்டு அதி சீக்கிரத்தில் விலக இறைவன் நமக்கு உறுதுணையாக செயல்பட இறைவனின் அருளை வேண்டி ஜெபிப்போம். அனைத்தையும் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக நோக்கி மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் அது கை நின்றபடி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களை உம்முடைய ஒப்புரவாக்கும் இப்புகழ்ச்சி பலியை ஏற்றருளும். அதனால் நாங்கள் தூயவராக்கப்பட்டு உம்மை மகிழ்விக்கும் எங்கள் மனங்களின் காணிக்கைகளை உமக்கு அளித்திட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய
என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார், இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்த நிலைவாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடமின்னேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதர் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி ஆடுவதாவது. மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகியனுடைய ஆவியை பொழிந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாகும். அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்த அருள்நாதர் இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சீடர்களை தருணாதர் இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தை மீன்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உண்மை தாழ்மையிடம் ஒன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பாசமிகு மக்களாய நீதிநாதன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினோடு ஏற்றிருக்கும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தோராய் இருந்தோர் புனித 2ஆம் ஜான் பால், புனித அன்னை தெரேசா, புனித அல்போன்ஸ் அம்மாள், கோடி புனித அந்தோனியார், புனித ஜான் மரி வியானி, ஃபாதர் பியோ
ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தெடுத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் என்றும் வாழும் எல்லாம் தந்தையே தூயாவின் ஒன்றிப்பிலே எல்லா புகழும் மாட்சிமையும் என்றென்றும் உமதே. ஆமென், ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பணித்த அன்பின் ஜெபத்தை பக்தியாக இணைந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமைப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் நமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி அது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமை விழித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்தமான உன்னதமான அமைதி உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் என்றும் நிலைத்திருப்பதாக. தெய்வீக கல்வாரி பலியின் வழியாக நாம் கருளக்கூடிய அமைதியை, ஒற்றுமையை, சமாதானத்தை, மகிழ்வை நாம் ஒருவர் பிறரோடு பகிர்ந்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்றும் வாழும் எல்லாம் உள்ள இறைவன், நீ கலங்காதே, திகையாதே, அச்சம் கொள்ளாதே. நான் உன்னோடு கூட இருக்கிறேன். போர் வீரனுக்கான ஆற்றலையும் சக்தியும் பலத்தையும் நான் உனக்கு தருவேன் என்று சொல்லக்கூடிய அன்பின் இயேசு நமத்தில் எழுந்தருளி வந்திருக்கிறார். இந்த செம்மறையின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியேற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம் ஒவ்வொருவரையும் காக்க முடிவுள்ள வாழ்வளிப்பதாக. ஆமென். நல்லாய் நானே என் நாடுகளுக்காக எனது உயிரை கொடுக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனின் உயிர் மதிப்புள்ள உடலாலும் இரத்தத்தாலும் ஊட்டம் பெற்று புதுப்பிக்கப்பட்ட நாங்கள் உமது கனிவை கெஞ்சி கேட்கின்றோம். இறை பற்றுடன் நாங்கள் அடிக்கடி நிறைவேற்றும் இப்பலியின் பயனாக எங்கள் மீட்பை உறுதியாய் கண்டடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.